ஹாய், மணிகண்டன் சாரி வீடியோ யூடியூப் சேனல் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா, அதாவது வருஷத்தில் 3 மாதம் கார்த்திகை, மார்கழி, தை இந்த 3 மாதத்துலேயும் எல்லா பக்தர்கள், அதாவது தெய்வ பக்தர்கள் நிறைய பேர் மாலை அணிந்திருப்பாங்க. அதில் வந்து கார்த்திகை மாதம் ஐயப்பன் கோயிலுக்கு நிறைய ஆண் பக்தர்கள் மாலை அணிந்திருப்பாங்க. அப்புறம் வந்து மார்கழி மாதம் மேல்மருவத்தூருக்கு மாலை அணிவாங்க ஆண் பக்தர்கள், பெண் பக்தர்கள். சிவனுக்கு மாலை அணிவாங்க, பழனி ஆண்டவர் முருகனுக்கு மாலை அணிவாங்க. இவங்கெல்லாம் மாலை அணிந்துட்டு எல்லாம் சுத்தபத்தமாக விரதத்தோடு இருப்பாங்க. எந்த ஒரு சைவம் மட்டும்தான் சாப்பிடுவாங்க, அசைவமே சாப்பிடுவாங்க. சைவமே வந்து 3 நேரம் எடுத்து 1 நேரம் 2 நேரம் மட்டும்தான் விரதம் எடுத்துக்கொள்வாங்க. அதுக்கு காலையில் சாப்பிடுவாங்க, இல்லை மதியானம் சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து இது எதுக்கு சொல்கிறோன்னு சொன்னால், நம்ம வந்து இவங்களோட சேர்ந்து நம்ம ஒரு வேலை பார்க்க போகும்போது, ஒரு மளிகை கடையாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு காட்டில் ஒரு காட்டு வேலையாக இருக்கலாம், விவசாயத்துக்கு வேலை பார்க்க போகலாம், இல்லை ஒரு மரங்கள் வெட்ட போகலாம், இல்லை வந்து ஒரு கட்டுமான தொழில் வேலைக்கு போகலாம், இல்லை வந்து ஒரு மளிகை கடைக்கு போகலாம், இல்லை ஒரு ஹோட்டல், இப்படி நிறையா ஒர்க் ஷாப் பிஸ்னஸ் நிறையா போகலாம். அப்போ இவங்க வந்து விரதம் பண்ணிவிட்டு சில பேர் வந்து மதியானம் கொண்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு விரதம் பண்ணாத காலையில் சாமி கும்பிட்டு டிஃபன் பாக்ஸில் அவசரமாக போட்டு கட்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்த மாலை போட்டவங்களாம் நம்ம அவங்களோட போகும்போது நமக்கு வந்து அசைவம் மேலே ஆர்வமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த முட்டை, மீன், கருவாடு, சிக்கன், மட்டன் இது போன்ற சைவம்லாம் எடுத்துகிட்டு போய் முன்னால் நேர் உட்காந்து சாப்பிடுவோம். அப்போ இந்த வாடை வந்து அவங்களுக்கு வாடை வடிக்கும். ஸோ அவங்களும் நினைப்பாங்க, நம்ம எப்படா மாலை கட்டிட்டு நம்ம அதை சாப்பிடலாம். ஸோ சில பேர் கண்டிப்பாக நினைப்பாங்க, நம்ம அங்கே தான் நம்ம ஒரு தவறு செய்கிறோம். நம்ம அந்த மனிதர்கள் நம்மளுக்கு வந்து அந்த மனிதர்களை வந்து நமக்கு பயப்படலாம் கூட, அந்த தெய்வத்துக்கு கண்டிப்பாக நம்ம பயந்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க போட்டுக்கிற கழுத்தில் மாலைக்கும் அந்த காவி வேட்டிக்கும் திருநீருக்கும் கண்டிப்பாக நம்ம மதிப்பு மரியாதை கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இருக்கும் காலகட்டத்தில் தெய்வம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் சாதிக்க முடியாது. தெய்வத்தால் தான் எல்லாம் நம்ம சாதனை செய்ய முடியும். அதனால் வந்து நம்ம சாப்பிட்ற அந்த வாடை தான் முன்னால் உட்காந்து கும்பலாக சாப்பிடும்போது அந்த வாடை கூட நம்ம மேலே பற்றக்கூடாது. இது சில பேர் வந்து கண்டும் காணாமல் பண்ணுறதில்ல. பக்கத்தில் ஒருத்தவங்க மாலை போட்டிருப்பாங்க, ஓம் சக்தி மருவத்தூருக்கு மாலை போட்டிருப்பாங்க, ஒருத்தவங்க அப்படியே கருவாடு குழம்பு சாப்பிடுவாங்க. சரி, ஒருத்தவங்க வந்து பக்கத்தில் கறி குழம்பு சாப்பிடுவாங்க. ஸோ ஓம் சக்தி கருவாடு குழம்பு சாப்பிட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லாத சிவனுக்கு மாலை போட்டிருப்பாங்க. இந்தாண்ட முன்னால் நேராக வந்து ஒரு மட்டன் சிக்கன் சாப்பிடுவார். ஒரு பழனி ஆண்டவருக்கு மாலை போட்டிருப்போம், அவர் பக்கத்தில் உட்காந்து முட்டை சாப்பிடுவார். இப்போ இதெல்லாம் வந்து நான் நிறையா பார்த்துருக்கோம். அப்போ சில தவறுகள் நடக்குது. இப்போ அந்த தவறுகளை நம்ம பண்ணாமல் நம்மளே பார்த்து நம்மளே தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து நம்ம எப்பவுமே வந்து நம்ம தெய்வத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்தா நமக்கு வந்து நல்ல விஷயம் நடக்கும். அதனால் வந்து நம்ம அவங்க ஆவாதவங்களால அவங்கள விட்டுட்டு கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு வீட்டில் வரும்போது நம்ம அவங்களுக்கு வேண்டிய சுத்தமாக தலையில் எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு நம்ம சுத்தமாக போயிட்டு சுத்தமாக அவங்க கூட உட்காந்து அந்த மாலை கோயிலுக்கு போகிற மட்டும் மாலை கழுத்து மட்டும் அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றது தான் நமக்கு ஒரு நல்ல விஷயம். நான் சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய், நன்றி.